ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إله إلا الله عليم الحليم. لا إله إلا الله رب الأرش الكريم. لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب الأرش الكريم. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم. حسبنا الله ونعم الوكيل. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த நேரத்தில் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹுடைய பேச்சாகிய அல் கலாமுல்லா அல்லாஹுடைய குர்ஆனை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹுடைய மார்க்கமாகிய தூய இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கும் ஏக இறைவனால் இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி தூதர் ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த நேரத்திலும் இன்ன பிற நேரத்திலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ, தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை காண்பித்து தந்தார்களோ அதன்படி அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم مصرف قلوب صرف قلوبنا على طاعتك. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் நம்முடைய ரப்பு இந்த நேரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு கருணை காட்டி கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நம்முடைய நப்சை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சூரத்துல் ஜுமரில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நான் யாருக்கு நலவை நாட விரும்புகிறேனோ, நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கு நான் நலவை நாட விரும்புகிறேனோ அவருடைய உள்ளத்தை நான் இஸ்லாத்தின் பக்கம் விரிவடவச் செய்வேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்றைய பொழுது எத்தனையோ அனாச்சாரங்களும் அட்டுழியங்களும் நடக்கக்கூடிய நேரத்தில் அருவருக்கத்தக்க காரியங்களும் ஆபாசங்களும் அசிங்கங்களையும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி மன் யஸாஉ வல்லாஹு துல் ஃபலில் அலீம். அல்லாஹ் தான் நாடிய மக்களை தன்னுடைய அருளுக்குள் பரிபூர்ணமாக கொண்டு வருவதாக
அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்பேற்பட்ட நல்லுள்ளங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரைக்கும் ஆக்கி இம்மை வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய தலைப்பு தொழுகையின் மகத்துவம் என்ற தலைப்பில் அல்லாஹுவால் நான் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இத்தகுல்லா, அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய எனக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய இறையச்சத்தையும் முழுமையான ஈமானையும் இஹ்லாஸையும், நான் எதையெல்லாம் பேசுகிறேனோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செவிமடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த கூடிய மக்களாகவும், நீங்கள் எதையெல்லாம் செயல்முறைப்படுத்தினீர்களோ அதை உங்களுடைய உறவுகளாகிய தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சமூகத்தார்கள் மத்தியிலே செயல்முறைப்படுத்த தூண்டக்கூடிய நல்ல உள்ளங்களாக, நல்ல ஆத்மாக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பார்க்கக்கூடிய தலைப்பு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கும் முதல் விஷயம் அகீமுஸ் ஸலா, தொழுகைதான். அந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களுக்கு நான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது, வஅகீமுஸ் ஸலாத இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஸாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹுவை ஈமான் கொண்டு நாம் அல்லாஹுவை வணங்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் என்ன நலவை புரிவேன் என்றால், நிச்சயமாக நீங்கள் என்னை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டு என்னை வணங்கும் பொழுது உங்களுக்கு நான் புரியக்கூடிய முதல் அருளானது மானக்கேடான விஷயங்களை விட்டும், அசிங்கமான விஷயங்களை விட்டும், அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் உங்களை இந்த தொழுகை நிச்சயமாக பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்படி என்றால் என்னுடைய ஆத்மாவும் உங்களுடைய ஆத்மாவும் அல்லாஹுவை வணங்கி பரிபூர்ணமான நப்சாக இருந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய தொழுகை நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நம்மால் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யும் பொழுது அதை முஹாசபா செய்து கொண்டே நாம் பயணித்தால் நம்முடைய உள்ளங்களில் அதிகமான மாற்றங்களை நம்மால் காண முடியும். ஏனென்றால் நாம் வணங்குவதற்கு வாய்ப்பை தந்தது ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தன்னை பற்றி பேசும் பொழுது அழகான முறையில் அல்லாஹ் பேசுகிறான். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, ஹுவல்லாஹுல்லதி, உங்களை எல்லாம் படைத்த அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, அவன் ஒருவன் தான். இதை நாம் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய வணக்கம் நம்முடைய ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இன்னும் நாம் அல்லாஹுவை அதிகமாக ஆசைப்படுவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா. என்னுடைய அடியான் என்னை நெருங்கி வர வர நான் அவனை நெருங்கிக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறுவேன், அவன் கேட்கும் செவிப்புலனாக நான் மாறுவேன், அவன் பிடிக்கும் கைகளாக நான் மாறுவேன், அவன் நடக்கும் கரங்களாக நான் மாறுவேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். சகோதர சகோதரிகளே, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பிரியப்படக்கூடிய நபர்களை அதிகமாக அல்லாஹ் நேசிக்கிறான். அல் வதூத், அல்லாஹ் நேசிப்பவன். யாரை? அவனை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவனை நான் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த நேசத்தை அடையக்கூடிய முதல் அமலாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை வைத்திருக்கிறார். ஏன்? என்னுடைய அடியான் நான் தான் ரப்பு என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி வருகிறானா, நிச்சயமாக அவன் எதை கேட்டானோ அதை நான் கொடுப்பேன் என்ற வாக்களித்து அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தருகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம்.
மறைவான அனைத்து விஷயங்களையும் அறிந்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவன்தான் ரப்பு. அவன் யார்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடமிருந்து நாம் அறிந்து கொண்டால் அந்த அல்லாஹுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நாம் மரணிக்கும் வரை செய்வோம். அந்த அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை மட்டும்தான் நாம் மரணிக்கும் வரை செய்வோம். அந்த அல்லாஹ் எதை பிரியப்படுகிறானோ, பிரியப்பட்டு கொண்டிருக்கிறானோ அதை மட்டும்தான் செய்வதற்கு நம்முடைய ஆத்மா அதிகமாக ஆசைப்படும், ஆவல்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காரணம் என்ன? அல்லாஹ் நம்மிடம் சொல்கிறான், நீங்கள் என்னை வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய அருள்கொடை பரிபூர்ணமாக தந்தருவேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆனால் இது அல்லாஹுடைய நேரான ஒரு பாதை. மற்றொரு பாதை அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கோலனான ஒரு பாதை ஒன்று, அதன் பக்கம் நீங்கள் உங்களுடைய பார்வையை செலுத்தாதீர்கள், உங்களுடைய உள்ளங்களை செலுத்தாதீர்கள், உங்களுடைய செவிப்புலனை செலுத்தாதீர்கள், அதை நீங்கள் ஆசைப்படாதீர்கள். அந்த பாதையானது உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இலுல்லி பிஹி கதீரம் வயஹ்தி பிஹி கதீரா வமா இலுல்லி பிஹி இல்லல் ஃபாசிகூன். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு காலம் நேர்வழியை காட்ட மாட்டேன் என்பதாக வாக்களிக்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ் தந்த அருள், நீங்கள் சாலிகான மக்களாக உருவாகினால் அல்லாஹ் உங்களுடைய சந்ததிகளிலிருந்து சந்ததிகள் தொடர்ச்சியாக அனைவரையும் அல்லாஹ் சாலிகான மக்களாக உருவாக்குவான். நவுது பில்லாஹ். ஒரு குடும்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைத்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் நேர்வழியின் பக்கம் செல்லும். நவுது பில்லாஹ் இத்தகுல்லா. குடும்பத்தில் யாருக்குமே நேரான பாதை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பமே மோசமான பாதைக்கு செல்லும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை வணங்குவதை அல்லாஹ் எப்படி நம்மிடமிருந்து பிரியப்படுகிறான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையானது அல்லாஹ் விரும்பக்கூடியது. மூமின்களுக்கு தொழுகை என்பது நேரம், குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் படக்கூடிய ஆசை. ஆண்களுக்கு கண்டிப்பாக ஃபர்லான தொழுகை ஜமாத்தோடு தொழுதாக வேண்டும். பெண்கள் அந்த நேரத்தில் தொழுகை கடமை இல்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால், இல்லை என்றால் அந்த நேரத்தில் அவர்கள் தொழுகையை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். இது அல்லாஹ் யாருக்கு கடமை என்று சொல்கிறான்? மூமின்களுக்கு. நாம் அல்லாஹ்வின் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தால், அல்லாஹ்வின் மீது அதிகமாக ஆசை வைத்திருந்தால், அல்லாஹ்வின் மீது அதிகமாக பிரியம் வைத்திருந்தால் இந்த தொழுகையை நாம் அந்தந்த நேரத்தில் தான் நாம் தொழுவோம். அப்படி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், யார் மறுமை வாழ்க்கையை பிரியப்படுவார்களோ, சூரத்துல் கியாமாவில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்கள் அழிந்து போகக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையா விரும்புவீர்கள், வததரூனல் ஆகிரா, அல்லாஹ்விடம் உள்ள நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எந்த சந்தோஷத்தை அடைவதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்வை கொண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டும், அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டும் நாம் படும் சந்தோஷத்தை தவிர வேறு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து விரும்பவில்லை. காரணம், நேர்வழி அல்லாஹ் தந்தது அந்த மறைவான ரஹ்மானை அறிந்து கொள்வதற்காக. அந்த ரஹ்மான் யார், எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமை என்ன, மகத்துவம் என்ன, அவனுடைய ரஹ்மத் என்ன, அவனுடைய அருள்கொடை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தான் நாடிய மக்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான். இந்த நேர்வழி எதற்காக? ரூஹு நம்முடைய தொண்டை குழியை அடையும் முன்பாக அல்லாஹ்வுடைய அருளை பரிபூர்ணமாக நாம் சுவைத்துக் கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவா இருக்குமோ தஹலல் ஜன்னா, அவர் நிச்சயமாக சோனத்தில் நுழைந்து விடுவார். தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரங்கள் நம்மை கடந்து செல்கிறது. அதில் நாம் வணங்கக்கூடிய நம்முடைய ரப்புனுடைய பெயர்கள் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது.
அஸ்மாவுல் உஸ்னாவாக அல்லாஹ் 99 பேர்களை தன்னுடைய பெயரை அறிவித்து தந்திருக்கிறான். இன்னும் அவனை நினைவு கூறக்கூடிய எத்தனையோ வாக்கியங்களை அல்லாஹுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கிறான். இதை எதற்காக அல்லாஹ் மொழிய வேண்டும் என்று சொல்கிறான்? ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைத்துக் கொண்டே இருந்தால், நன்றாக கவனிக்க வேண்டும். ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைத்துக் கொண்டே இருந்தால், அதுக்குருக்கும், நான் உங்களை நினைத்து அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். இதுதான் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய மகத்தான அருள்கொடை நமக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன்? போகிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நாள் நம்மை அல்லாஹ் நாடக்கூடிய மரணம் நிச்சயமாக நம்மை சந்திக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் உற்று நோக்குவதெல்லாம், என்னுடைய அடியான் என்னை கொண்டு என்னுடைய மறுமை வாழ்க்கையை விரும்புகிறானா, இதைத்தான் பார்க்கிறான். உலகத்தில் எதையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. நான் அவனுக்கு எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் ஒரு நேரான பாதையை காண்பித்து கொடுத்தேன். என்னுடைய நேரான வழி, இஹ்தி நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்னை உன்னுடைய நேரான பாதையில் செலுத்துவாயாக என்று நாம் எல்லா நேரமும் ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகையில் மட்டும் 17 முறை அல்லாஹ்விடம் கேட்கிறோம். அந்த நேரான பாதையினுடைய மகத்துவத்தை என்னுடைய அடியான் உணர்ந்து கொண்டு என்னை சந்திப்பதற்கு, என்னோடு வாழ்வதற்கு ஆசைப்படுகிறானா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பதற்கு நமக்கு ஆயுள் காலத்தை தந்திருக்கிறானே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அறிவுஜீவிகளாக இருந்தாலும் சரி, புத்திஜீவிகளாக இருந்தாலும் சரி, பணத்தில், அதிகாரத்தில், ஆளுமையில் பெரிய ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடியதெல்லாம் குல்லு நஃப்சுன் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணத்திற்கு என்று ஒரு சுவை வைத்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோள்பட்டையில் சார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, மரணத்திற்கு என்று, சக்கராத்துக்கு என்று ஒரு அல்லாஹ் ஒரு வேதனையை வைத்திருக்கிறான். அந்த வேதனையை இந்த நேரத்தில் நான் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கையில் இருந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய வாயில் நனைத்து அவர்களுக்கு மிஸ்வாக் செய்தார்கள். அந்த நேரத்தில், கொஞ்ச நேரத்தில் ரூஹு பிரிந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அகிலத்தின் அருள்கொடையான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையை சுவைக்க வைத்தான் என்றால், என்னுடைய கணவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையை சுவைக்க வைத்தான் என்றால், நிச்சயமாக அவருடைய உம்மத்துகள் அனைவரும் அதை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அப்பொழுது அறிவிக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த மரண நேரம் நமக்கு இன்பகரமான நேரமாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதற்காக அருள்மொழி பொழிவதற்கு நமக்கு எல்லா நேரமும் அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஏன்? அதுதான் ஒரு மூமினுடைய முதல் பண்பாக இருக்க வேண்டியது. என்னுடைய ரப்பை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய ரப்போடு நான் வாழ வேண்டும், நேர்வழி காட்டிய ரப்பை நான் கண்களால் பார்க்க வேண்டும். நேர்வழி காட்டி தந்த, அல்லாஹ் அனுப்பி தந்த அந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தார்களோடும் அந்த சுவனத்தில் நான் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால்தான் நாம் மூமினுடைய பண்புகளை அடைய முடியும். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு நான் என் புறத்திலிருந்து அருள் புரிகிறேன் என்பதாக. நாம் இல்லா மாசா அல்லாஹ், நம்மில் சில பேர் தவறாக புரிந்திருப்போம். உலகம்தான் இன்பமான வாழ்க்கை, ஒருவர் செல்வத்தில் திளைத்தால் அவரை பார்த்து நாம் மிகைப்போம், இதேபோல் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தரவில்லை என்று. நஊது பில்லாஹி மின்ஹா. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் யார் யாருக்கு எது வேண்டுமோ அதை மட்டும்தான் அல்லாஹ் நாடுவான். எனக்கு முழுமையாக நான் அல்லாஹ்வை ஆசைப்பட்டால் அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் எனக்கு தந்தருவான். நான் இந்த உலகத்தை ஆசைப்பட்டால் அல்லாஹ் இந்த உலகத்தை தருவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை கொண்டு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள், அழியக்கூடியவை. ஆனால் என் புறத்தில் உள்ள நான் தந்த ஈமானும் இறை நம்பிக்கையும் இஹ்லாசும்
இறை அச்சமும் இறை தியானமும் இறை திருப்தியும் உங்களுக்கு உயர்வான மறுமையில் ஒரு வாழ்க்கையை தரக்கூடியது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகை நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிகமான நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் அல்லாஹ் உருவாக்கி கொண்டே தருவான். எப்படி தொழுதால்? அல்லாஹ் சொல்லக்கூடியது, அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் மூமின்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் என்னுடைய ரப்பு சொல்கிறான், ஃபஜ்ருடைய சலாத்தை நான் இந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று தொழுதால் நிச்சயமாக அந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பான். எப்படி அல்லாஹ் பதிய வைப்பான்? தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பாங்கினுடைய சப்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அந்த பாங்கிற்கு பதில் சொல்வதற்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 4 முறை சொல்லும் பொழுது நம்மை திருப்பி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன் என்று அல்லாஹ் நம்மை சொல்கிறான். இது ஈமானுடைய ஒரு அம்சம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க தகுதியானவன். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாங்கினுடைய சப்தத்தை கேட்கும் பொழுது நாம் எந்த ஒரு பேச்சுக்களும் ஈடுபடக்கூடாது, அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ் நம்மை அழைக்கிறான், நாம் அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நாமும் சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நானும் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ்வும் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சாட்சி கூறுகிறார்கள். இதற்கு பிறகுதான் நாம் யோசிக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரே கட்டாக சொல்ல வைத்த அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்திற்கு அல்லாஹ் வார்த்தையை மாற்றுகிறான். ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். நன்றாக கவனியுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய குழந்தை நமக்கு சொர்க்கத்திலும் குழந்தையாக இருந்தால்தான் நாம் மூமின்கள். நம்முடைய தாயும் தந்தையும் சொர்க்கத்திலும் எனக்கு தாயும் தந்தையும் கிடைத்தால்தான் நாம் மூமின்கள். ஏன்? நிரந்தரமான வாழ்க்கை, அங்கு மரணம் என்பதே கிடையாது. அல்லாஹ் தரக்கூடிய பலதரப்பட்ட இன்பங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், எந்த கண்களும் பார்த்திராத. எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒரு கண்களும் பார்த்திராத, எந்த ஒரு செவிகளும் உணர்ந்திராத, எந்த ஒரு உள்ளங்களும் அறிந்திராத ஒரு அருள்கொடை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் சொர்க்கம், சொர்க்கத்தின் இன்பம். இந்த சொர்க்கத்தின் இன்பத்தை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் அல்லாஹ் அதனுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஏன்? என்னுடைய அடியான் முழுமையாக உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு மறுமை வாழ்க்கையை தான் விரும்புகிறான் என்பதை அறிந்தவுடன் அல்லாஹ் அதை தருவதற்கு நமக்கு தயாராக இருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வோடு நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை, நிலையான இன்பம். இதை என்னுடைய அடியான் ஆசைப்படுகிறான், ஆவல் கொள்கிறான். எதை கொண்டு? என்னை கொண்டு என்று நாம் நெருங்கி போகும் பொழுது அல்லாஹ் அதை நமக்கு பரிபூர்ணமாக தருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை பதில் சொல்ல சொல்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் அனைத்தையும் ஒற்றைப்படையாக ஒரே மாதிரி சொன்னோம். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது அல்லாஹ் அதுக்கு மறுபடி நம்மை சொல்கிறான், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா ரப்பே, யா ரஹ்மானே, ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய உதவியை கொண்டே தவிர. இங்குதான் நம்முடைய அறிவை நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்து நான் அல்லாஹ்வை வணங்க முடியாது. எனக்கு அல்லாஹ் தந்த அறிவை வைத்து நான் என்னுடைய ரப்பை வணங்க முடியாது. எனக்கு அல்லாஹ் தந்த செல்வத்தை வைத்து என்னுடைய ரப்பை நான் வணங்க முடியாது. உலகத்தில் எனக்கு அல்லாஹ் தந்த கண்ணியத்தை கொண்டு அதிகாரத்தை கொண்டு நான் அல்லாஹ்வை வணங்க முடியாது, அல்லாஹ் எனக்கு அந்த உதவியை செய்யாத வரைக்கும். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய தொழுகையானது மிகவும் உயிரோட்டமான தொழுகையாகவும் உணர்வுபூர்வமான தொழுகையாகவும்
அழகான முறையிலும் அந்த தொழுகை அமையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹையா அல் ஃபலா என்று சொல்லும் பொழுதும் அல்லாஹ் சொல்கிறான், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுதும் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்ல சொல்கிறான், லா ஹவுல, அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால், அந்த வெற்றிக்கு சொந்தக்காரராக நாம் மாற வேண்டும் என்றால், அந்த வெற்றியுடைய மகத்துவத்தை நம்முடைய உள்ளம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த வெற்றி எதற்குரிய வெற்றி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் உதவி செய்யாமல், அல்லாஹ் நாடாமல் அந்த இடத்தை நீங்கள் அடைய முடியாது என்பதாக இந்த 2 வசனத்துக்கும் அல்லாஹ் இப்படி நம்மை பதில் சொல்ல சொல்கிறான். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹுவை நாடி நாம் செல்லும் பொழுது அல்லாஹ் நம்மோடு எப்படி நடந்து கொள்வான். ஏன், என்னுடைய ரப்பு யார்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதுதான் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதல் கண்ணியம். மறுமை வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்றால், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். நீங்கள் அல் குர்ஆனை புரட்டி பாருங்கள், எங்கு எல்லாம் அல்லாஹ் தன்னை சொல்ல வருகிறானோ அந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ் இந்த 2 வார்த்தைகளையும் சொல்லாமல் அல்லாஹ் முடிக்க மாட்டான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், ஹலக்கல் இன்சான், அல்லமகுல் பயான். இலாஹுக்கும் இலாஹு வாஹித், லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஸ்ஸஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இந்த 2 பெயர்களை கொண்டு நம்மை அழைப்பதெல்லாம் அவனுடைய அருளை பரிபூர்ணமாக நாம் அடைந்து கொள்வதற்கு, வேற எந்த நோக்கம் அல்ல. ஏன், அல்லாஹ் நம் அனைவருக்கும் மட்டுமல்ல, மனித ஜீவராசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் மறுமை வாழ்க்கை ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய இறையச்சம் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால், இஹ்லாசான எண்ணத்தோடு ஆசைப்பட்டால், அதை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக நமக்கு தருவான். அதை அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித ஜீவராசிகளையும் அல்லாஹ் அழைக்கும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பகுமுல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இங்கேயும் அதைத்தான் பயன்படுத்துகிறார். மனித ஜீவராசிகள் என்று அல்லாஹ் படைத்த ஒட்டுமொத்த மனித ஜீவராசிகளையும் அல்லாஹ் அழைக்கிறான். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தார் எந்த இறைவனை வணங்கினார்களோ, ஏக இறைவனை வணங்கினார்களோ, அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்கினால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்களும் அந்த அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம். தாய்மார்களே, சகோதரர்களே, இறையச்சம் ஒன்று மட்டும்தான் நமக்கு இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி பயனளிக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் அல்லாஹுடைய அருளுக்கும் கருணைக்கும் ரஹமத்துக்கும் அவனுடைய இறையச்சத்தை பரிபூர்ணமாக நமக்கு தரக்கூடிய ஒரு மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. அந்த மாதத்திற்காக அல்லாஹ்விடம் இப்போவே நாம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அந்த மாதத்தில் பரிபூர்ண ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு நேரங்களை வீணடிக்காமல் உன்னுடைய இறையச்சத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று இன்றைய பொழுதே நாம் துவா கேட்க வேண்டும். அங்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, சகோதரிகளே, இந்த இடத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றால் ஈமான் கொண்ட மக்கள், யா அய்யுஹன் நாஸ் என்றால் ஒட்டுமொத்த மனித ஜீவராசியும். ஆனால் நோன்பாளிகளை அல்லாஹ் அழைக்கும் முன்பாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்று அழைக்கிறான். ஈமானுடைய முதல் சாட்சி என்னது? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனை வணங்குவதுதான் அல்லாஹுடைய முதல் அத்தாட்சி. இந்த நோன்பு யாருக்கு கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான்? இந்த நோன்பு யாருக்கு அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை கிடைக்கும் என்று சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும்தான். ஈமான் கொண்ட மக்கள் எப்படி இருப்பார்கள்?
அல்லாஹுவை வணங்குவதில் எந்தவித குறையும் வைக்க மாட்டார்கள். ஃபர்லான தொழுகை முதல் கடமை என்றாலும் ஃபர்லான தொழுகையின் மூலமாக அதில் அடைந்த நன்மையை கொண்டு அல்லாஹுவை ஆசைப்பட்டு சுன்னத்தான நஃபீலான தொழுகை அதிகமாக தொழுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய அன்பை பெறும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நமக்கு அல்லாஹ் அருள்குடையாக தந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நன்றாக இந்த ஹதீஸை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் உலகத்திற்கு ஒரு அருள்குடையாக தந்து அந்த நபியை அழகான முறையில் வாழ வைத்து அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களித்து அந்த நபியை வாழ வைத்தான். அந்த நபியுடைய ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள மனித ஜீவராசிகள் அனைவரும் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஆசைதான் அந்த தூதருடைய ஆசை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சகோதர சகோதரிகளை நாம் எந்த அளவுக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை நேசிப்பதின் மூலம் அவர்களை பின்பற்றுகிறோம், எந்த அளவுக்கு அவர்களை பிரியப்படுகிறோம், நேசிக்கிறோம் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்க்காத ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் யார் என்று தெரியாது, நம்முடைய முகம் தெரியாது, ஆனால் நம் மீது அதிகமாக அன்பு கொண்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமையில் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு எல்லா விதமான அருள்கொடைகளும் பாக்கியங்களும் கிடைக்க நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வீர்களா என்று கேட்கிறார்கள். கேட்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, கேட்ட நபர் அல்லாஹ்வுடைய தூதர். கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நான் இதை உனக்காக கேட்பேன் என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. கொஞ்ச நேரம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சார சாரையாக ஆயிஷா ரலியல்லாஹுடைய முகத்திலே பட்டு கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய முகத்தை உயர்த்தி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த காரணத்திற்காக இப்படி தெவிங்கி தெவிங்கி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீ அறிவாயா, என்னுடைய உம்மத்திற்கு இந்த துஆவை நான் 5 நேரம் அல்லாஹ்விடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தாய்மார்களே, எத்தனை முறை நாம் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்தை சொல்கிறோம். நம்மை பார்க்கவில்லை, ஆனால் நம் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்கள். காரணம், ஒரே ஒரு காரணம், எல்லா மக்களும் அல்லாஹுவை வணங்க வேண்டும், மறுமையில் அல்லாஹோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் வாழ வேண்டும். ஏனென்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஹக்கான மார்க்கம். மற்ற அனைத்தும் பாத்திலானவை, வழிகேடானவை. அதன் பக்கம் யாரும் சென்று விடக்கூடாது. என்னை ஈமான் கொள்வதின் மூலமாக, என்னை பின்பற்றுவதின் மூலமாக, என்னை நேசிப்பதின் மூலமாக என்னை படைத்த ரப்பை வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே ஒரு ஆசை. நாம் எல்லாம் எவ்வளவு கண்ணியமான நபர்கள் தெரியுமா? நம்மை சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் அப்படி உள்ள மக்களாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். என்ன கண்ணியம் சகோதர சகோதரிகளே! மஹ்ஷர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து வரைக்கும் மறுமை நாளில் அல்லாஹ்வை எதிர்பார்த்து நிற்க வேண்டியது இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஹ்ஷர் மைதானம் என்பது வெட்டவெளி. சூரியன் ஒவ்வொருவருடைய அமலுக்கு தகுந்தார் போல் அவருடைய தலைக்கு மேல் நிற்கும். அமல்களை நாம் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அந்த அமல்கள் தான் அந்த நேரத்தில் நமக்கு பயனளிக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக படைத்த நபியும் மனிதரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பிறகு எத்தனையோ நபிமார்களை எல்லாம் படைத்து சமூகத்தை படைத்து இறுதியாக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த உம்மத்திற்குள்ள சிறப்பு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் முதலாக விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடிய நபியும் நானே, விசாரணைக்கு அழைக்கக்கூடிய சமூகமும் என்னுடைய சமூகம் தான்.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்பேற்பட்ட கண்ணியமான மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மஹ்ஷர் நாளில் நாம் நினைப்பது போல் அங்கு நிற்க முடியாது. ஆனாலும் அந்த சூழலில் கூட அல்லாஹுடைய தூதரையும் அவர் மீது ஈமான் கொண்ட சமூகத்தையும் தான் அல்லாஹ் முதலாக அழைக்கிறான். அப்படி என்றால் அந்த தூதர் காட்டி தந்த வழிமுறைகள் தான் தொழுகை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லோரும் சொல்வோம், நான் தொழதான் செய்கிறேன், ஏன் தொழுகையை பற்றி பேசுகிறேன் என்று. நிச்சயமாக அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டி தந்த முறைப்படி இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான், நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்குத்தான் இந்த ஒரு உபதேசம். எல்லா முஸ்லிம்களும் தொழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தொழுதால்தான் அல்லாஹ்வுடைய அருளை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்களை விட்டும், அசிங்கங்களை விட்டும், அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும், ஆபாசங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொல்லிவிட்டால், இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்கள். நான் என்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். என்னை அல்லாஹ் அத்துணை மானக்கேடான விஷயங்களை விட்டும் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி அல்லாஹ் தன் பக்கம் கொண்டு வந்து விட்டானா? கொண்டு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? இப்பொழுது நம்முடைய கல்புகள் துடிக்கும், அடுத்து இசாவுடைய பாங்கு எத்தனை மணிக்கு என்று. இதுதான் ஈமானுடைய சுவை. எல்லாவற்றையும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் கேள்வி எழுப்பினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹு வரல்வன். அந்த சஹாபாக்கள் நபிமார்களுக்கு அப்புறம் நமக்கு படிப்பினை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான். அந்த சஹாபாக்கள் சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கே குஃப்ரில் போய் விழுந்து விடுவோமோ என்று நாங்கள் பயப்படக்கூடியது எல்லாம் ஃபர்லான தொழுகைக்கு நாங்கள் தாமதமாக செல்வதைத்தான் நாங்கள் எண்ணுவோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி சொல்கிறார்கள்? ஃபர்லான தொழுகைக்கு பிற்படுத்தி செல்லும் பொழுது நாங்கள் நினைத்துக் கொள்வோம், எங்கே நாங்கள் குஃப்ருக்குள் சென்று விடுவோமோ. நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோம் அதை பத்தி? ஹிதாயத்து தந்தது அல்லாஹ், ஹிதாயத்து தந்தது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய கல்பை அவனுடைய இரு விரலுக்கு மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டும் என்றாலும் புரட்டுவான். ஆனால் அல்லாஹ் அளவற்ற அருளாளன். நாம் அல்லாஹுவை நேசிக்கும் பொழுது அந்த காரியத்தை அல்லாஹ் செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹ் தந்த அந்த மகத்துவமான தொழுகையை நாம் சரியாக உணரவில்லை என்றால், உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், அதை உணராமல் பாவத்தை நாம் சுவைத்தால், பாவத்தின் பக்கம் நாம் சென்றால், நௌது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நாடினால் எதை வேண்டும் என்றாலும் செய்வான். தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் கிடைத்த பிறகு, அல்லாஹுடைய பேச்சாகிய அல் கலாம் கிடைத்த பிறகு, அல் குர்ஆன் கிடைத்த பிறகு, அல்லாஹுடைய வேதமாகிய இஸ்லாம் கிடைத்த பிறகு, அல்லாஹுடைய தூதராகிய ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை தூதராக கிடைத்த பிறகு, நீங்கள் என்னோடு எப்பொழுதும் இந்த துஆவை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சூரத்துல் ஆல் இம்ரானில் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறான். இதை எல்லா தொழுகையிலும், சுஜூதிலும், சுன்னத்தான தொழுகையில், நஃபீலான தொழுகையில் நாம் இந்த துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கேட்க சொல்கிறான்? ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ரப்பனா, என்னுடைய இறைவனே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய தீனின் பக்கம் நேரான வழியை காட்டிய பிறகு அதிலிருந்து எங்களை வழி தவற வைத்து விடாதே. நம்முடைய பலகீனமான நப்சுக்காண்டி அல்லாஹ் இதை கேட்க சொல்றான். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க, இந்த இடத்துல இப்ப ஒரு உபதேசம் நடக்குன்னு சொல்லி. ஆனா அந்த உபதேசத்துக்கு எல்லாராலையும் வர முடியாது. அல்லாஹ் யார நாடுறானோ அவங்கள மட்டும்தான் அந்த இடத்துக்கு கொண்டு வருவான். ஏன்? அவனுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்வை நம்ம சந்திக்கணும், அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அது சந்திப்பானது சொர்க்கத்துல சந்திப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க என்ன வேலையாக இருந்தாலும் விட்டு விட்டு இந்த சபைக்கு வந்திருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எந்த காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்? இந்த சபையானது அல்லாஹுடைய சக்கீனத் இறங்கக்கூடிய சபை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அவனுடைய சக்கீனத்தை நம்ம உள்ளத்துக்கு இறக்குறான். எதற்காக வேண்டி சொல்றேன்னா,
கேட்கக்கூடிய பயான்கள் மூலமாக நாம் நலவை விரும்ப வேண்டுமே தவிர கடந்து வந்த தீமைகளை நாம் சிந்தித்து பார்க்கவே கூடாது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். ஒரு நல்ல இடத்தை அல்லாஹ் அமைச்சு தர்றானா அது மூலமா மக்கள் நன்மையை அடையணும். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன். தூய்மைப்படுத்துவதுதான் அல்லாஹ் விரும்புவான். இங்க அதுக்கு நம்ம பெரிய எடுத்துக்காட்டு. நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம். அல்லாஹ் நம்மளை முதல்ல தடுக்கிறது எந்த காரியத்தில் தடுக்கிறான்? பாவமான காரியங்களை தான் அல்லாஹ் தடுப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் ஒருத்தர் அரசுல இருக்காங்கிறது அத்தாட்சி. இதை விட நமக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இதை நம்ம உணரணும். முதல்ல ஆத்ம ரீதியா உணரணும். என எத்தனையோ பாவங்கள் மிகைந்து கிடக்கு. கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் இணையதளங்கள் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, நேரில் பயணிக்கும் பொழுது அல்லாஹ் காட்டிக்கிட்டு இருக்கான் கொடூரமான பாவங்கள். அந்த பாவங்களை செய்யக்கூடியது நம்மளே மாதிரி உள்ள சாதாரண ஒரு மனிதன் தான். அவனுக்கு அந்த பாவத்தை விட்டு விலக முடியல. ஆனால் நம்மை அந்த பாவம் என்ன என்பதை அறியாத சூழலில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான். இது அல்லாஹ் நம்ம மீது புரிந்த அருள் கொடையில மகத்தானதா இல்லையா? இதுதாங்க நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். இதை மட்டும்தான் அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து விரும்புறான். வேற எதையுமே அல்லாஹ் விரும்பல. ஏன்னா அந்த நேரான பாதை நன்மையை தரக்கூடியது. பாவத்தை விட்டு தடுப்பது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியுமே தவிர நம்முடைய சக்தியை கொண்டோ, வல்லமை கொண்டோ, அறிவை கொண்டோ, பொருளாதாரத்தை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, ஆணவத்தை கொண்டோ யாரையும் நேர்வழிப்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியாப்பா அபூ தாலிப், அவங்களுடைய பெரியாப்பா, நம்ம வாபா கூட வந்து தம்பிப்பாங்க, அதே பெரியாப்பா ரத்த வரும். மதீனா வாழ்க்கையில எல்லாவித பணிவிடைகளும் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹுடைய தூதர் வந்து அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய நபிக்கு வகி வர்றது எல்லாமே தெரியும். கொஞ்சம் இந்த ஹிதாயத்தை நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துறா, அந்த கண்ணியத்தை உயர்த்துவதற்கு நம்ம ஆசைப்படுறோமா, இல்ல பாவத்திலே இருப்பதற்கு நம்ம ஆசைப்படுறோமா, நம்ம மாறுறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெரியாப்பாவுக்கு வந்து எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், வகி வர்றது, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் தெரியும். மதீனா வாழ்க்கையில நிறைய உதவிகள் எல்லாம் செய்யறாங்க. அந்த பெரியாப்பா அபூ தாலிப் மரணப்படுக்கைக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அபூ தாலிப் அவங்களுடைய நண்பர்களும் அங்க நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெரியாப்பா, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவது என்னுடைய கடமைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பா பரிந்துரை செய்வாங்க. நிச்சயமா அவங்களுடைய எல்லாவித உதவியும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்படிப்பட்ட சலாசம் நேரில் நின்று சொல்றாங்க, பெரியாப்பா, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி தரேன். அவங்க அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, அவங்களுடைய நண்பர்களையும் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் யாரு? அபூலஹபு, அபுஜெயில், இவங்கெல்லாம் லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள். அவங்க கேட்கிறாங்க, முஹம்மதுடைய இறைவனையா நீ வணங்க போகிறாய்? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத். கேட்கிறாங்க, முஹம்மதுடைய இறைவனையா நீ நம்பிக்கை கொள்ள போகிறாய் என்று. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரியாப்பா, நீங்க கலிமா சொல்லுங்க, நான் உங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்கிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். திரும்பி அவங்களுடைய நண்பர்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல, நான் என்னுடைய நண்பர்கள் எதில் இருக்க கண்டேனோ அதிலே நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கெஞ்சிறாங்க, பெரியாப்பா, உங்களுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை இறக்குகிறான், நபியே, நீங்கள் நாடிய மக்களுக்கெல்லாம் என்னால் நேர்வழி காட்ட முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்பொழுது நாம் எந்த மார்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம், எந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம், எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம், அல்லாஹுடைய அருளும், அல்லாஹுடைய சக்கீனத்தும், அல்லாஹுடைய ரஹ்மத்தும், அல்லாஹுடைய அபிவிருத்தியும் பரக்கத்தும் நமக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய தாய் தந்தைக்கும், நம்முடைய உறவுகளுக்கும் கிடைக்கக்கூடிய சபையிலே இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் ஆமீன், யா ரப்பே, இவனை மன்னித்து விடு, இவன் உனக்காக அமர்ந்திருக்கிறான், உன்னுடைய அருளை எதிர்பார்த்து, உன்னுடைய கருணை எதிர்பார்த்து, உன்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து, உன்மேல் உள்ள அச்சத்தின் காரணமாக அமர்ந்திருக்கிறான். நமக்காக தூய்மையான வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நமக்காக அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். அந்த நிலையிலே இறை மறுப்பிலே மரணிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெரியாப்போடைய நிலைமை மறுமையில் என்னவாக இருக்கும்?
சஹாபாக்கள் எல்லா கேள்வியும் தெளிவா கேட்பாங்க. உங்க பெரியாப்பாக்கு எடுத்து சொன்னீங்க அல்லாஹ்வை பத்தி, உங்களை பத்தி எடுத்து சொன்னீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி. அவங்க ஈமான் கொள்ளல, அவருடைய நண்பருடைய மார்க்கத்திலே மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ்க்கு இணை வச்ச நிலைமையில அவர்கள் எங்கிருப்பார்கள் மறுமை நாளில் நரகத்தில் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் அவருடைய கரண்டை கால் அளவுக்கு நரகத்தில் முங்க வைத்தான், இல்லை என்றால் முழுவதுமாக முங்கியிருப்பார்கள். அது நம்ம பார்க்க முடியாது. நரகங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம நரகத்தை சிந்திச்சே பார்க்க கூடாதுன்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். என்ன, நம்ம மூமின்கள் அல்லாஹுவை வணங்குகிறோம். இஹ்தி நஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அது அவன் மட்டும்தான் காட்ட முடியும். அந்த நேரான பாதையை காட்டக்கூடிய ரஹ்மான் நம்மை நேரான பாதையில் வாழ்ந்து நேரான பாதையில் மரணிக்க தான் ஆசைப்படுறான். ஏன், அடுத்ததாக நாம் செல்லக்கூடிய வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையுமே சிறந்த வாழ்க்கை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர். சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த நபித்தோழர் எந்த சந்தர்ப்பத்திலும் அதிகமாக அழமாட்டார்கள். ஆனால் அவர்களால் ஒரு மன்னரையை கடந்து செல்ல முடியாது, அந்த அளவுக்கு தெவிங்கி தெவிங்கி அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏன் இந்த மன்னரையை பார்க்கும் பொழுது மட்டும் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த வாழ்க்கை அல்லாஹ் என்னை வெற்றியடைய வைத்தான் என்றால் இதற்கு அடுத்த வாழ்க்கை எனக்கு வெற்றியாக அமையும். இந்த வாழ்க்கை எனக்கு கை சேதமாக அமைந்தால் அடுத்த வாழ்க்கையும் எனக்கு கை சேதம்தான். சகோதர சகோதரிகளே, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹுவை பற்றி பேசினால் நம்முடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றும் வரைக்கும் அவனை பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை மகத்துவமானவன் நம்முடைய ரப்புல் ஆலமீன். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் வதூத், அல் கஃபார், அல் பிர், அத் தவ்வாப். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அத் தவ்வாப், உங்களுடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன், வாக்களிக்கிறான். உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய சந்ததிகளே, தனக்குத்தானே அநீதம் இழைக்கக்கூடிய ஆதமுடைய சந்ததிகளே, உங்களுடைய பாவங்களை உங்களுடைய ரப்பு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இதை விட நமக்கு என்ன உபதேசம் தேவைப்படுகிறது சகோதர சகோதரிகளே? இதையெல்லாம், இந்த இன்பத்தை நாம் முழுமையாக அடைய வேண்டும் என்றால் அக்கிமுஸ்ஸலா, அதில் நாம் பரிபூர்ணமாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளை பரிபூர்ணமாக தருவான். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு எத்தனையோ அமல்களை வைத்திருந்தாலும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எத்தனையோ அமல்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத், நன்மை ஏவது, தடுப்பது, உம்ரா என்று எல்லா அமல்களையும் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ரப்புக்கு பிடித்தமான அமல்களில் முதன்மையான அமல் எது? சஹாபாக்களுடைய கேள்வியை பாருங்க. ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிக்கிறாங்க, இவங்க தூதர்னு தெரியும். இவங்க தூதர்னு தெரிஞ்சா நிச்சயமா அல்லாஹ் படைத்த ரெண்டு வாழ்க்கை இருக்குங்கிறது உண்மை. நம்ம அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த மரண சிந்தனையும் மரணத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு வாழ்க்கையும் நாம் எண்ணி பார்த்தால் பாவத்தெல்லாம் எண்ணவே நாம மாட்டோம், எண்ணியே பார்க்க மாட்டோம். ஏன்னா ரெண்டு வாழ்க்கையும் நிரந்தரம். கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலில் முதன்மையான அமல் எது? கால வக்திகா சலா. ஏதோ முதல்ல சொல்றாங்க, நம்மை படைத்த ரஹ்மானுக்கு பிடித்த அமல், என்னுடைய ரஹ்மானுக்கு உங்களுடைய ரஹ்மானுக்கு பிடித்த அமல் கால வக்திகா சலா, தொழுகையை, பர்லான தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழுவது. இது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச முதல் அமல். இது நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு அல்லாஹ் பிடிச்சிருக்கும், அல்லாஹ்க்கும் நம்மள பிடிச்சிருக்கும். அடுத்த கட்ட அல்லாஹ் எங்க கொண்டு போவான்? சுன்னத்தான தொழுகை, நஃபீலான தொழுகை, கியாமுல் லைல் அடுக்கிக் கொண்டே அல்லாஹ் தொழுகையின் பக்கம் அழைத்து கொண்டு போகும் பொழுதுதான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் பற்றற்றவர்களாக நாம் மாறுவோம். அது வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். உலக வாழ்க்கையில் எந்த பற்றும் இருக்காது. ஏன், எல்லாம் அழியக்கூடியவை. இப்போ நாம அதை நம்பி இருந்தாலும் மனசு நமக்கு ஏத்திருக்காது. எந்த கட்டத்துக்கு அல்லாஹ் கொண்டு வரும் பொழுது நம்மை அப்படி உலக வாழ்க்கையில் பற்றற்றவர்களாக மாற்றி நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை மாத்திடுவார். இது மாறணும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்ம என்ன சொல்றான், நீங்க கண்டிப்பா தொழுங்க, தொழுகை அந்தந்த நேரத்தை தொழுக. தொழுகையில் இன்னும் என்னென்ன தொழுகைகள்லாம் இருக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பார்ப்போம். இப்ப இந்த தொழுகையின் சொல்லுங்க
இந்த தொழுகையின் மூலமாகத்தான் நம்முடைய ரப்பை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையில நமக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் பெருக்கும் பொழுது அல்லாஹ் அங்கு வைத்து கடமையாக்கியது தொழுகையும் அங்கு வைத்து அல்லாஹ் கொடுத்ததுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. யாருக்கும் கொடுக்காதே எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து பேசுகிறார்கள். ஏன்? முதல் 3 வசனம் அல்லாஹ்வுக்குரியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்தும் புகழ்ச்சிகள் அனைத்தும் யா அல்லாஹ் உனக்கே உரித்தாகட்டுமாக, நீனே அதுக்கு தகுதியானவன். நீ யார்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். நீ யார்? நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். இதுதான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவை அதிகப்படுத்துவது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்றால் தொழுகை இல்லை. ஏன் சொன்னாங்க? சூரத்துல் ஃபாத்திஹா தான் யா ரப்பே அல்லாஹ், நீ தான் என்னுடைய ரப்பு, நீ புகழுக்குரியவன், நீ தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, உன்னையை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், நீ எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக. நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவ்வழியில் எங்களை செலுத்துவாயாக. நீ யார் மீது கோபப்பட்டாயோ, யாரெல்லாம் உன்னுடைய சாபத்திற்கு ஆளானார்களோ அவ்வழியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இது ஒரு முஸ்லீம் தொழுகையில கேட்டா மட்டும்தான் இந்த துவா கபூலாக்கப்படும். இதை ஓதினா மட்டும்தான் தொழுகை. இதை ஓதினால்தான் ஒருவன் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கான் என்பதோட அடையாளம் சூரத்துல் ஃபாத்திஹா தான். இதை தொழுகையில் தான் நாம் ஓத முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஓதி உட்கார்ந்து ஓதினால் ஓதிய நன்மை கிடைக்கும். தொழுகையில் ஓதினால் மட்டும்தான் அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தை நாம் ஓதும் பொழுதும் மலக்குமார்களோடு அல்லாஹ் பதில் சொல்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னை பெருமைப்படுத்தி விட்டான், என்னை புகழ்ந்து விட்டான் என்று எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் பதிலளிக்கிறான். என்ன சொல்ல கடைசியில? என்னுடைய அடியான் எதை ஆசைப்பட்டானோ அதை நான் கொடுப்பேன், எதை பயப்படுகிறானோ அதிலிருந்து நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். நம்ம எதை அடையணும் ஆசைப்படுறோம்? எல்லாரும் இன்பகரமான சொர்க்கம், அப்படிதானே? அந்த ஆசை வரணும் நம்ம உள்ளத்துல, அதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு. ஆனா எதிலிருந்து பயப்படுறோம் நம்ம எல்லாரும்? நரக நெருப்பு. அது இறை மறுப்பாளனுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பு. இதை நம்ம முழுமையாக நம்ம இதை விரும்பிட்டா இதனுடைய பிரகாசத்தை அல்லாஹ் நமக்கு உலகத்திலே தர தந்துருவான். இதை அல்லாஹ் தர ஆரம்பிச்சிருவான். என்னுடைய அடியான் என்னை நேசித்தான், நான் அல்வதூத் நேசிப்போன், நானும் அவனை முழுமையாக நேசிக்கிறேன். இந்த நேசம் கிடைத்து விட்டது என்றால் நம்முடைய நஃப்சு, நம்முடைய ஆத்மா, நம்முடைய அறிவு அனைத்தும் எல்லா மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்குத்தான் ஆசைப்படுமே தவிர இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு துளியளவு கூட ஆசைப்படாது. இதை அடைவதற்குத்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை என்ற ஈமானையும் தந்திருக்கிறான். அந்த ஈமானை தந்து அல்லாஹ் அடுத்து ஆசைப்படுவது, நீங்கள் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை ஆசைப்பட மாட்டீர்களா? ஈமானை சுவைக்க வைத்தேன், அதுக்கு பிறகு என்னுடைய இறையச்சம், அதை நீங்கள் சுவைத்து விட்டால் வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். சூரத்துல் ரஹ்மான் அல்லாஹ் பதிவு செய்கிறார், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் தன்னுடைய ரப்பின் முன் நிற்பதை கண்டு பயப்படுகிறாரோ, ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்றான், நல்லா கவனிச்சுக்கிறங்க. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் தன்னுடைய ரப்பின் முன்பு நிற்பதை கண்டு அஞ்சுகிறானோ ஜன்னத்தான், அவனுக்கு இருவிதமான சுவனச்சோலைகளை நான் கொடுப்பேன். அப்ப ஈமான அல்லாஹ் தந்தது அவனுடைய இறைச்சத்தை அடைவது. அல்லாஹ் அரிசில இருக்க நம்ம எல்லாரும் நம்பிக்கை கொண்டிருக்கோம், வாயினால சொல்றோம். ஆனா அது பரிபூர்ணமாக ஆத்மாக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அல்லாஹ்வை வணங்குறது மூலமா தான் அதை அடைய முடியுமே தவிர வேற எந்த ரீதியிலும் நம்ம அடைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் ரூஹு பிரியும் முன்பாக மஸ்ஜித் நபவி முன்பில் தொழுகையாளிகள் தொழுகை சஹாபாக்கள் அனைவரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய தோழர்கள் அனைவரும் தொழுது விட்டார்களா? அந்த திரையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விலக்கி காமிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை பார்க்கிறார்கள், தொழுகையில் எல்லோரும் நிற்கிறார்கள். அந்த நிலைமையில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினான். பெரிய சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? நான் எந்த ரப்ப வணங்க சொன்னனோ அதை என்னுடைய தோழர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய கடமை பரிபூர்ணமாகிவிட்டது. அதே அவங்களுடைய உம்மத்து தான் நம்மளும்.
நமக்கு முதல் கடமை அதுதான். அதாவது பிள்ளைங்க நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், தப்பு செய்யாத, தவறின் பக்கம் போவாத, அதை பார்க்காது இதை பார்க்காது, நீங்க அதை சொல்ல வேண்டாம். பிள்ளைய முதல்ல தொலை வைங்க. அந்த பிள்ளை உங்களுக்கு கற்றுத்தரும் சில விஷயங்களை. என்ன பாதுகாக்க தகுதியானவன் அல்லா ஒருவன் தான் சொல்லிட்டான். அல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, அவனுடைய உதவியை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய கருணையை கொண்டு, அவனுடைய ரஹமத்தை கொண்டு தவிர நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அப்ப முதல்ல ஆரம்பத்துல குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது தொழுகை. நம்ம தாயும் தந்தையும் தொழுதா கண்டிப்பா அந்த குழந்தை தொழு, மாற்று கருத்தே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுடைய மூவ்மெண்ட்டை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். எதா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, நவுதுபில்லா தீமையா இருந்தாலும் சரி. அப்போ உம்மா தொழுவுரா, ஒரு பாங்கு சத்தத்தை கேட்டவுடனே தொழுவுரான்னொன்னா நீங்க தொழுதா அந்த பிள்ளைக்கு 5 வயசோ 6 வயசோ விவரம் இருக்கோ விவரம் இல்லையோ அதுவும் உங்க கூட சேர்ந்து ருக்கு செய்யும், சுஜூத் செய்யும். எல்லாம் இதான் தொழுகையினுடைய மகத்துவம். தொழுகை நமக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் தரும் என்பதை ஆரம்ப உரையிலே நாம் பார்த்து வந்தோம். நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகை என்பது அல்லாஹுடைய பார்வையில் நம் அனைவரையும் அல்லாஹ் தூய்மையான முறையில் வாழ வைப்பான் என்பதை நாம் எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. தொழுகையை ஆசைப்படுவதும் தொழுகையிலுடைய அருள்கொடையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரங்களில் தொழுவதின் மூலமாகத்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? எல்லாம் அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வை ஆசைப்பட வேண்டும். உலக ரீதியான பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அஸ்ஸலாத்து ஹையால் அஸ்ஸலா என்று கூறும் பொழுது தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால் அல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது அவன் அந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவனை படைத்த அல்லாஹுவை நினைத்து கொண்டு வேகமாக விரைந்து அவனை வணங்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் அந்த தொழுகையை குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் எப்பொழுதுமே மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு தினமும் உறங்கும் முன்பாக நாம் சிந்திக்க வேண்டிய அல் குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கிறது. ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பித்தாலும் அல்லாஹுடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தையை பேசாமல் தன்னுடைய உரையை ஆரம்பம் செய்ய மாட்டார்கள். அந்த வார்த்தை தான் ஆல் இம்ரானில் அல்லாஹ் பேசக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்கள் அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் அழைத்து சொல்வது நம்மை தான், ஈமான் கொண்ட மக்களை தான். அப்படி என்றால் அல்லாஹ் ஆசைப்படுகிறான், என் மீது ஈமான் கொண்ட என்னுடைய அடியான் மரணிக்கும் பொழுதும் நான் எப்படி மரணிக்க வேண்டும் என்று அவனை ஆசைப்படுகிறேனோ அந்த நிலைமையில் அவன் மரணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் என்னுடைய அருளை அடைந்து மறுபடி சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னாஹ். நாம் முஸ்லிம்கள் கட்டுப்படக்கூடியவர்கள். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. முஸ்லிம்கள் கட்டுப்படுதல் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர்கள். கட்டுப்படுதலுடைய முதல் தன்மை, அல்லாஹ் நமக்கு 2 வாழ்க்கை அடுத்தடுத்து கட்டமாக வைத்திருக்கிறான். ஒன்று மரணத்திற்கு பிறகு மன்னரை, அதற்கு பிறகு மறுமை நிரந்தரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ன என்பதை நாம் உணர்ந்தால்தான் அல்லாஹ்வை சரியாக நாம் வணங்க முடியும். அல்லாஹ் எப்படி பேசுகிறான் சூரத்துல் முல்கில்? அல்லாஹ் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, மரணத்தையும் மரணத்திற்கு பிறகு ஒரு ஹயாத், ஒரு வாழ்க்கையும் நாம் படைத்திருக்கிறோம். லியபுலுவக்கும் மையக்கும் அஹ்ஸன அமலா, அவர்களில் யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய அருள்கொடையை சுவைத்துக் கொண்டு அல்லாஹுடைய ரஹமத்தை உணர்ந்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நல்ல அமல்களை, நல்ல காரியங்களை, நன்மைகளை, நன்மையானவற்றை செல்கிறார்களோ அவர்களை அறிந்து கொள்வதற்காக. வஹுவல் அசீசுல் கஃபூர், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், அனைத்தையும் அல்லாஹ் கண்காணிக்க கூடியவன். கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அப்படி என்றால்
மரணத்திற்கு அப்புறம் மனித ஜீவராசிகளுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். மனித ஜீவராசிகளுக்கு மட்டும் வாழ்க்கை இருக்கு. உயிரினங்களுக்கு அல்லாஹ் விசாரணை செய்த பிறகு குன்தும் துராவா என்று சொல்வான். சூரத்துல் நபவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். அப்பொழுதுதான் காஃபிர் சொல்வார்கள், நாங்களும் இந்த மண்ணோடு மண்ணாகி இருக்கக்கூடாதா என்று. ஏன்னா உலகத்தில் அல்லாஹ் எல்லா அருள்கொடையும் பிடிச்சு அவனை கூப்பிடும் போது வரல, நிராகரிச்சான். அந்த நேரத்தில் சொல்லி எந்த பயனும் இல்லை. அப்ப அல்லாஹ் இதை நமக்கு பதிவு செய்யறது என்ன காரணம்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்வை நாம் படைத்திருக்கிறோம். அப்ப நம்ம யாருமே அதுக்கப்புறம் மரணிக்க போறது கிடையாது. நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, நமக்கு அல்லாஹ் தந்த அருள்கொடை இப்பொழுது முத்தி மோந்தக்கூடிய நம்முடைய பெற்றெடுத்த ஈரக்குலைகள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வாழப் போகிறோம். எங்கு நாம் வாழ வேண்டும் என்பதை தீர்வு செய்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருக்கான். வேற எந்த நோக்கம் கிடையாது. பிள்ளைகளுக்கு மேல நம்ம அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கோம். இருக்கத்தான் செய்ய அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட, ஒரு விலங்கினங்கள் அதனுடைய குட்டியின் மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது 100% கருணை உள்ளவன். இந்த பாசத்தெல்லாம் விட அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க பாசம் எல்லை இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் ஏன் தன்னை பற்றி பேசும் பொழுது அர் ரஹ்மான், நான் அளவற்ற அருளாளன், படைத்த உயிரினங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தான் அறிந்த விஷயம். ஒரு பொருளை படைத்திருக்கிறான் அல்லாஹ், அந்த பொருளை எப்படி நாம் வாழ வைத்து என்ன விஷயங்கள் செய்ய வைத்து பிறகு எப்படி வாழ வைக்கும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான், நாம் அறிய மாட்டோம். அப்படி அல்லாஹ் படைத்த சிறந்த படைப்பாகிய மனிதனை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உனக்கு ஒரு இன்பகரமான வாழ்க்கை இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன காரணம் என்றால், இந்த ரமலான் மூலமாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய ரப்பின் மீது அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அவனுடைய அளவற்ற அருளை அடைந்து கொள்வதற்கு அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன், அந்த நிகரற்ற அன்பை அடைந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸை சொல்கிறேன். உங்களை நீங்களே எல்லா நேரங்களும் ரமலானில் இந்த ஹதீஸை கொண்டு வந்து அல்லாஹுவை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் அனைவரும் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், திரைக்கு மறைவாக சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் கொடுத்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் எல்லோரும் பொருந்தி கொண்டீர்களா? யாருங்க நம்மள்ட்ட கேட்க முடியும் இந்த கேள்வியை? நம்முடைய தாய் தந்தை கேட்பாங்களா? உடன்பிறந்த சகோதர சகோதரி கேட்பானா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி? ஆனா அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா? எல்லாரும் சொல்லுவான், இன்ஷா அல்லாஹ், ஆம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், இதைவிட சிறந்த ஒரு பொருத்தத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த திரையை விளக்குவான். முதலாக நாம் அனைவரும் நம்மை படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை கண்களுக்கு முன்னால் நேராக பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு சொல்வான், என்னுடைய அடியார்களே, இனி என் மீது உள்ள கோபம் அனைத்தும் நீங்கிவிட்டது, உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன், என்னுடைய முழு பொருத்தத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன், இன்பகரமான சுவனத்தில் நீங்கள் வாழுங்கள் என்பதாக. எப்படிப்பட்ட ரஹ்மான், எப்படிப்பட்ட ரஹீம், எப்படிப்பட்ட வதூத், எப்படிப்பட்ட கஃபார், எப்படிப்பட்ட ரவுஃப், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிவித்து விட்டான். ஒரே ஒரு காரணம், நீங்கள் ஒரு வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் சரி, மனித இனம் ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறது. அது என்னுடைய அருளுக்குரிய வாழ்க்கையாக நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்மை அறிவுறுத்துகிறான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹ் நன்மையும் நலவையும் நமக்கு நாடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களும், வருடத்திலும் ஒரு மாதத்தை அல்லாஹ் நாடுகிறான். அதுதான் வரக்கூடிய புனிதமான ரமலான் மாதம். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அது முழுக்க முழுக்க அல்லாஹ் இறைச்சி தரக்கூடிய மாதம். அந்த இறைச்சத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. ரப்பனா லா துஸு குலூபனா பாதிது ஹதைத்தனா வ ஹபலனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக்.
ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتوب علينا إنك أنت التواب الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك